வணக்கம். உங்களோட அழகே அழகுங்கிற நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆர்வம் என்னை பரவசப்படுத்துகிறது. ஸோ உரம் என்பது உள்ளத்தில் வேண்டும், திடம் என்பது உடலிலே வேண்டும், சேவை என்பது செயலிலே வேண்டும். இவைதனை சாதிக்க பெண்களுக்கு எழில்மிகு தோற்றம் வேண்டும். ஆம், சாதிக்கும் பெண்களால் மட்டுமே பல சாதனைகளை படைத்திட முடியுங்க. ஸோ அழகு அப்படின்னாலே வெற்றிங்க. அழகு அப்படின்னு சொன்னா உற்சாகம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹேர் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யங் கேர்ளுக்கு ஒரு மாடர்ன் ஹேர் ஸ்டைல் நம்ம பண்றோம். அவங்க ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ண போறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சிம்பிள் சூப்பரான ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்ப ஷார்ட், லாங் லேயர் ஸ்டெப் பண்ணியிருக்கிறாங்க. ஹேரே அவங்களுக்கு ரொம்ப தின்னா இருக்கு, ஷார்ட்டாகவும் இருக்கு இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி பண்றோம். ஸோ அவங்க ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஸ்டியூம்ஸ், ரொம்ப ஹெவி ஜுவல்லரி எதுவுமே இல்லாம ஒரு சிம்பிளா ஸ்டைலா எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்மளோட டிக்ஷனரி சேஸ் மேக்கப் இஸ் அன் ஆர்ட், மேக்கப் இஸ் அன் டூல் அப்படின்னு சொல்லுது. இன்ட்ரிகேட் ஆர்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இஸ் அ கிரியேஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பாருங்களேன். ஸோ இன்னைக்கு பண்ண போற ஐடியாஸ், நம்மளோட ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது இட்ஸ் அன் இமேஜினேஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஒரு மாடர்ன் ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல். இவங்களுக்கு பாருங்க ரொம்ப ஷார்ட் ஹேர் இருக்கு, நல்லா அப் டு அந்த க்ரௌன், அந்த நேப் ஆஃப் த நெக் வரைக்கும் ஹேர் கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சிம்பிள், ஏன்னா ஃப்ரண்ட் ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரிஞ்செல்லாம் வச்சுருப்பாங்க. அதை பற்றி கூட நம்ம கவலைப்பட வேண்டாங்க. ஃப்ரிஞ்ச் இருந்தாலும் ஃப்ரிஞ்ச் மாதிரியே அப்படியே ஃப்ளிக்ஸ் நம்ம கொடுத்துட்டு அதையே அப்படியே மாடர்னாக ஹேர் ஸ்டைலும் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இதை டிவைட் பண்ணிவிட்டு அந்த க்ரௌன் பார்ட்டில் அந்த ஷார்ட் ஹேர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பேக்ஹோம் பண்ணிவிட்டு அதை பின் பண்ண போகிறோம். ஸோ பின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஹேர் ஸ்டைலை நம்ம கொண்டு போகிறோம். ஹேரில் எப்படி நம்மளோட ஸ்கின் டைப் எப்படி உங்களுக்கு நார்மல் ஸ்கின் and oily skin, combination skin, sensitive skin, dehydration skin, acne skin, aging skin, pimple skin, pigmentation skin, இந்த மாதிரி பல விதமான ஸ்கின் நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அதில் மெயின் கேட்டகரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின் அண்ட் தென் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், இப்படி தான் நம்ம பிரிப்போம். ஸோ ஸ்கின்னு மாத்திரம் அந்த மாதிரி பிரிக்கணும்னு இல்லைங்க, ஹேர்லேயும் அப்படி தான் இருக்குது பாருங்களேன். ஹேர்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நார்மல் ஹேர் அண்ட் ட்ரை ஹேர், ஆயிலி ஹேர் அண்ட் தென் ரொம்ப வீக் ஹேர் அப்படின்னு கூட நம்ம பிரிக்கலாங்க. நார்மல் ஹேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த விதமான பயமும் கிடையாது. இட்ஸ் அ கிஃப்டட், காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல எந்த விதமான ஹேர் ஷாம்புவும் சரி, எந்த விதமான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்மளோட ஹேர், அந்த நார்மல் ஹேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா திக்காக இருக்கும், அடர்த்தியாகவும் பவுன்ஸியாகவும் நமக்கு ஹேர் இருக்குங்க. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஹேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ஹேர் அந்த எண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த ஹேர் ரொம்ப வறட்சியாக காணப்படும். அது பார்க்கும்பொழுதே அந்த ஹேர் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இல்லாமல் ஒரு மாதிரி டல் லுக் ஹேரை பார்க்கும்பொழுதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹேரோட கலர் கூட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ஹேர் இருக்கும்போது ஒரு மாதிரி ஃபேடான மாதிரி ஹேர் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆஸ் அ டெக்னீஷியனாக இருக்கும்பொழுது பாருங்களேன். ஸோ அந்த ட்ரை ஹேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நரிஷ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவைங்க. எப்படி இன்டர்னலில் நம்ம நிறைய அந்த ஃபுட்டில் நிறைய சப்ளிமெண்ட்ரி நம்ம எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி ஹேருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சப்ளிமெண்ட்ரி நல்லா நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ அது பாருங்கள், நல்ல செலூன்ஸில் போயிட்டு ட்ரை ஹேர் இருக்கும்பொழுது டீப் அவங்களுக்கு ஹேர் கண்டிஷனர் எடுத்துக்கலாம், ஹேர் ஸ்பா எடுத்துக்கலாம், அண்ட் தென் ஆயில் மசாஜ் அவங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கும்போது ஈவன் அவங்களுக்கு ஹேரில் பார்த்தீங்கன்னா லிக்விட் பாரஃபின் அந்த ட்ரீட்மெண்ட் ஹேரில் ஸ்மூதனுக்காக எடுத்துக்கலாம். அதெல்லாம் எடுக்கும்பொழுது நல்ல லாங் லாஸ்டிங் ஒரு 1 to 2 months ஹேர் ட்ரையாக இல்லாமல் நல்ல நார்மல் ஹேருக்கு நமக்கு கொண்டு வரும். அண்ட் ஆயிலி ஹேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க. ஸோ ஷைனிங்காகவும் ரொம்ப பார்த்தீங்கன்னா எண்ணெய் பசை அதிகமாக சுரந்துகிட்டு இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பாருங்க என்னோட நான் ஹேரில் ஆயில் அப்ளையே பண்ணலை, பட் ஆயில் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹேரோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா
ஹேரில் வந்து கியூட்டிக்கல், கார்டெக்ஸ், மெடுலா அப்படிங்கிற ஒரு போர்ஷன்ஸ் இருக்குது. கியூட்டிக்கல் அவுட்டர் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்துட்டு அது வந்து ஓப்பன் பண்ணும் போது கார்டெக்ஸ் லேயர் அப்படின்னா அதில் வந்து சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு சேஞ்சஸ்லாம் அந்த கார்டெக்ஸில் தான் வந்து ஏற்படும். ஆனால் மெடுலா அப்படிங்கிறது என்னென்னா ஹேரில் வந்துட்டு இருக்கக்கூடிய ரூட் ஆயிலே இல்லைனாலும் அது வந்து ஒரு ஆயில் பேங்க் மாதிரி நம்ம மெடுலாவில் போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மெடுலா என்ன பண்ணுவோம், ஹேர் ரூட்டில் இருந்து ஹேருக்கு ஆயில் சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ சப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அது வந்து ட்ரை ஆகிட்டா கண்டிப்பாக ஹேர் வந்து இம்மீடியட்டாக உங்களுக்கு ஸ்டார்ட் கெட்டிங் ஹேர் ஃபாலிங் நடந்துக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஆயிலி ஹேர் இருக்கிறவங்களுக்கு நல்லா வந்துட்டு ஷாம்பு பண்ணிக்கணும். அவங்க நல்ல லெமன் ஷாம்பு அந்த மாதிரி ஹேர் வாஷ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் ஹேருக்கு வந்து நல்ல பேக் அவங்க எடுத்துக்கலாம், ஹெர்பல் பேக் எல்லாம் அவங்க போட்டுக்கலாம். பிகாஸ் அந்த ஆயிலி ஹேர் இருக்கும்போது அவங்க வெளியில் போனாக்கா இம்மீடியட்டாக டஸ்டெல்லாம் அவங்களோட ஹேரில் அட்ராக்ட் ஆகி அதுவே வந்து அவங்களுக்கு பொல்யூஷன்னால் நிறைய டேண்ட்ரஃப் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டேண்ட்ரஃப்னாலையும் டஸ்ட்னாலையும் நல்ல ஹேர் அவங்களுக்கு ஃபால் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ராப்பர் குட் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்ல சலூன்ஸ்லலாம் போயிட்டு அவங்களோட ஹேர் ட்ரெஸ்ஸரோட சஜஷன் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஹேரை வந்து நல்லா பாதுகாக்கலாம். நம்மளோட ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கிறாரு, அதாவது நம்ம பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு வருஷத்துல ஒரு 120 மணி நேரமாவது கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கண்ணாடியை பார்க்கறதுல கண்டிப்பாக தப்பே இல்லைங்க. பட் அதை பார்த்துட்டு நமக்கு பிம்பிள் இருக்கு, நமக்கு ஸ்கின்னில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, போர்ஸ் இருக்குது, ஹேர் ரொம்ப குறைவாக இருக்குது, ஹேர் ரொம்ப ஃபால் ஆகிருக்கே அப்படின்னு நினச்சி கவலைப்படுறது தான் ரொம்ப கஷ்டம், ரொம்ப தப்பு. பிகாஸ் நம்ம வரியே பண்ணிக்காமல் இருந்தால் நம்ம ஸ்கின்ல இருக்கிற வரிகளும் சரி, ஹேரில் இருக்கிற முடியும் சரி ரொம்ப திக்காக அழகாக நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நம்ம வந்துட்டு வீக் ஹேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்களேன், ரொம்ப டேமேஜ்டு ஹேராக இருக்கும், கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேரை வந்து ரொம்ப நம்ம ஜென்டிலாக சாஃப்டாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் பாருங்கள். அவங்களுக்கு நல்ல ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டு, ப்ராப்பர் ஷாம்பூஸு அண்ட் நல்லா வந்து அவங்களுக்கு எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஃபுட் சப்ளிமெண்ட்ரி இதெல்லாம் அவங்க எடுத்துக்கணும். அண்ட் தென் நல்லா ஹேர் விட்டமின் வந்து பார்த்திங்கன்னா பி இருக்கக்கூடிய நிறைய காய்கறிகள் லைக் மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி பழம் அண்ட் பாலக்கீரை அண்ட் பசலைக்கீரை, இந்த மாதிரி வந்து கருவேப்பிலை, இதெல்லாம் நிறைய வந்துட்டு நம்ம அந்த டேட்ஸு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இன்டேக் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஹேர் வந்து நல்லா அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்லா கருன்னு அழகாக வளர ஆரம்பிக்கும். ஸோ வீக் ஹேர் இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத இருக்கலாம். அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹவு டு ஐடென்டிஃபை த ஹேர் டெக்ஸ்சர், அவங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு 2 hours கழித்து அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து அந்த ஹேரோட எண்டில் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஆயில் வந்து அந்த நுனி முடியில் அதிகமாக தெரிஞ்சதுன்னா அவங்களோடத ஆயிலி ஹேர்னு இருக்கலாம். ஒன்றுமே இல்லாமல் பிளெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ட்ரை ஹேர் அப்படின்னு சொல்லலாம். சும்மா ஒரு டாட் ஆஃப் ஹேர் அந்த டிஷ்யூ பேப்பரில் இருந்தால் அது வந்து நார்மல் ஹேர்ன்னு கொண்டு வரலாங்க. ஹேரில் முடியே அந்த பேப்பரில் முடி அப்படியே வந்ததுன்னா கண்டிப்பாக அது வீக் ஹேர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேரை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா கூந்தலில் இருக்கிற அழகு, கூந்தல் அழகு அப்படின்னு நம்ம கவிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கூந்தலை எவ்வளோ அழகாக நம்ம பராமரிக்கணும் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி மாடர்ன் கேர்ள்ஸ் வந்து டெம்பரரி ஹேர் கலரிங் வந்து அவங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்ட்ரீக்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஹேர் வாஷில் அது கண்டிப்பாக போயிடும். ஸோ அவங்களோட காஸ்டியூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்லைட்டாக அந்த பர்பிள் கலர் கூட அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இந்த ஹேர் ஃபிக்ஸிங் இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது இதை மாடர்னாக அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஹேருக்கு தகுந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுவே ஒரு பியூட்டி அழகாக இருக்கும் பாருங்களேன். ஸ்டெப்ஸாக அதை வச்சு அப்படியே நம்ம டெக்கரேட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்டைல் மாடர்ன் ஸ்டைலை அழகாக வந்துட்டு அந்த ஆக்சசரிஸோடு ஃபிக்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம்.
ஸோ இந்த மாதிரி பலவிதமான ஆக்சசரிஸ் வச்சுருக்கோம். ஸோ அவங்களோட ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஆக்சசரிஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபைனல் பண்ணி முடிச்சிடும். பாத்தீங்களா, இந்த டீனேஜ் கேர்ள் எவ்வளோ அழகா மாடர்ன் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு அவங்க பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டாங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு நான் சொல்ல போற பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு டீனேஜ் கேர்ளுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த டீனேஜ் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாலே மெயினா பிம்பிள் தாங்க. ஸோ வாட்டர் இட்டர்னல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை 13 to 18 இயர்ஸில் ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகிறதுனால அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு நிறைய பிம்பிள்ஸ் எல்லாம் அக்ரவேட் ஆகுது. அதை ஆரம்பத்திலே நம்ம பார்த்துட்டு அதை இமீடியட்டாக கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நல்ல பியூட்டி சலூன்ஸில் போயிட்டு அவங்களோட சஜஷன்ஸ் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்காக இன்னைக்கு நான் சொல்ல போகிற பியூட்டி டிப்ஸ் என்னென்னா ஹெர்பல். ஸோ அதில் வந்து பாருங்கள், நீங்கள் மின்ட்டு, நீம் அண்ட் துளசி இந்த மூணோடைய லீவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லீவ்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு 4 லீவ்ஸ் எடுத்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி அதில் சாண்டில் பவுடரை மிக்ஸ் பண்ணி ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஸ்டர் பண்ணி அதை ஃபேஸில் கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா அப்வர்டில் பேக் அப்ளை பண்ணிடணும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பேக் ட்ரை ஆன உடனே ஃபேஸை நல்லா சில் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கங்க. வீக்லி ட்வைஸ் மட்டும்தான் பண்ணணும். என்னடா பிம்பிள் க்யூர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தினால டெய்லி நீங்கள் பண்ணவே கூடாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சர்டன் லிமிட் இருக்குது. அதனால் வீக்லி ட்வைஸ் நீங்கள் ஃபேஸில் போட கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகளும் சரி பிம்பிளும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக டிமினிஷ் ஆகி உங்கள் ஃபேஸ் ரொம்ப பளபளன்னு அழகாக இருக்கும். நேயர்களே, ட்ரை பண்ணுறீங்களா? நன்றி நேயர்களே, மீண்டும் வேற ஒரு புது நிகழ்ச்சியோட சந்திப்போம். கலைஞர் டிவி வியூவர்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த வாரம் நம்ம ப்ரெக்னென்சியில் வர காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரெக்னென்சியில் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுற ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் சர்ஜரிஸ் வந்து சிசேரியன் செக்ஷன், டெலிவரி ஆஃப் த பேபிக்காக. சிசேரியன் தவிர சில சமயம் ப்ரெக்னென்சியில் சில பிரச்சனைங்க வரலாம். அண்ட் சில ரீசன்ஸ்க்காக நம்ம ப்ரெக்னென்சியில் வந்து சர்ஜரி கூட பண்ண வேண்டிய நெசசிட்டி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது ப்ரெக்னென்சி பார்த்தோன்னா டோட்டலாக வந்து அரவுண்ட் ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸில் வந்து 2% ஆஃப் ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் வந்து டியூரிங் ப்ரெக்னென்சி வேறு ரீசன்ஸ்க்காக சம்டைம்ஸ் சர்ஜரி அண்டர்கோ பண்ண வேண்டிய அவசியம் தேவைப்படலாம். ஸோ என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம டியூரிங் ப்ரெக்னென்சி ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கோம்னா, சில சமயம் டியூரிங் ப்ரெக்னென்சி அப்பெண்டிசைட்டிஸ்ன்ற பிரச்சனை வரும். சில சமயம் கால் பிளாடரில் ஸ்டோன்ஸ், அதாவது காலிசிஸ்டைட்டிஸ்ன்ற பிரச்சனை வரலாம். இல்லைன்னா ஓவேரியன் சிஸ்ட் என்ற பிரச்சனை சில சமயம் வரலாம். ஆர் ட்ராமா ஆர் இன்ஜுரி, ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆகும்போது நம்ம ப்ரெக்னென்சி டைமில் ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கோம். இப்போ மற்றவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறதும் ப்ரெக்னென்சியில் ஆப்ரேட் பண்ணுறதும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏன் இருக்கும்னா, டியூரிங் ப்ரெக்னென்சி நம்ம வந்து மதர் பற்றி மாத்திரம் கவலைப்படாமல் நம்ம கொடுக்குற மெடிசன்ஸோ நம்ம கொடுக்குற அனஸ்தீசியா அண்ட் சர்ஜரியோட எஃபெக்ட் வந்து பேபி மேலேயும் இருக்கிறதுனால பேபி பற்றியும் நம்ம பேபியோ மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து டிசைட் பண்ணணும். இப்போ ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் வந்து ஆப்ரேட் பண்ணணுமா வேண்டாமான்றது வந்து யூஸ்வலாக சர்ஜன், அனஸ்தட்டிஸ்ட், மைக்கோ டாக்டர் அண்ட் ஆப்ஸ்டிட்ரிஷியன் எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணணும். அதாவது இந்த சுச்சுவேஷனில் வந்து சர்ஜரி அவசியமாக இருக்கா இல்லை போஸ்ட்போன் பண்ணலாமா அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ சில சமயம் வந்து நான் எமர்ஜென்சி சர்ஜரி, நான் அர்ஜென்ட் சர்ஜரி போஸ்ட்போன் பண்ண முடியும்னா பெட்டர் டு போஸ்ட்போன் அன்டில் ஆஃப்டர் டெலிவரி. அதாவது டெலிவரி ஆகி ஒரு 4 to 6 வீக்ஸ் கழிச்சும் ஆப்ரேட் பண்ண முடிகிற அளவுக்கு நம்மளால் போஸ்ட்போன் பண்ண முடிஞ்சால் அந்த ப்ரெக்னென்சியோட ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ், ப்ரெக்னென்சியோட சேஞ்சஸ்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும்.
பட் சர்டன் சிச்சுவேஷன்ஸில் வந்து அந்த பிரச்சனை சீரியஸாக இருந்தது இல்லைன்னா சர்ஜரி அந்த ப்ராப்ளம்னால வர காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து மதருக்கோ பேபிக்கோ ரிஸ்கியாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் டியூரிங் ப்ரெக்னன்சியை ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அர்ஜென்ட் சர்ஜரி அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக டிலே பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ப்ராப்ளமோட காம்ப்ளிகேஷன்ஸே வந்து மதர் அண்ட் பேபிக்கு வந்து ரிஸ்கியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இந்த சுச்சுவேஷனில் டெஃபினட்டாக டியூரிங் ப்ரெக்னன்சி ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ ப்ரெக்னன்சியில் ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம மதர் பேபி 2 பேர் பற்றியும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ ப்ரெக்னன்சியில் ஆப்ரேட் பண்ணும்போது பேபிக்கு என்ன பிரச்சனை வரலான்னா அந்த சர்ஜிக்கல் ப்ராப்ளம், அதாவது என்ன ரீசன்னால நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னு யோசிக்கிறோமோ அதனாலேயே ப்ராப்ளம் வரலாம். ப்ளஸ் நம்ம பண்ண இன்டர்வென்ஷன்ஸ்னால, அதாவது மயக்கம் மருந்து கொடுக்கறதுனாலையோ சர்ஜரினாலேயோ அந்த எஃபெக்ட் கூட பேபி மேலே எஃபெக்ட் இருக்கும். இப்போ பேபிக்கு வந்து என்ன ரிஸ்க் டியூரிங் ஆப்ரேஷன் டியூரிங் ப்ரெக்னன்சினா மிஸ்கேரேஜ் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 3 monthஸில் சர்ஜரி தேவைப்பட்டுச்சுன்னா 5 to 10% ஆஃப் ப்ரெக்னன்சிஸ் வந்து மிஸ்கேரேஜில் எண்டப் ஆகலாம். இது வந்து இந்த ரிஸ்க் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் எப்பவுமே சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால். லேட் ஆன் இன் ப்ரெக்னன்சி, அதாவது 7th 8th monthல ஆப்ரேட் பண்ணும்போது ப்ரீடேர்ம் டெலிவரி, குறை மாதம் பிரசவலி, குறை மாதம் டெலிவரி கூட ஆகலாம். அண்ட் டியூரிங் எனி சர்ஜரி, அதாவது அப்டமனில் ஆப்ரேட் பண்ணும்போது எனி இன்ஃப்ளமேஷன், கர்ப்பைக்கு பக்கத்தில் ஏதாவது ஆர்கன்ஸில் இன்ஃப்ளமேஷன் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் அப்பெண்டிசைட்டிஸ் இல்லைன்னா ஓவரியில் நீர்க்கட்டி ரொட்டேட்டாக இருக்குது, டார்டட் ஓவேரியன் சிஸ்ட் நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது டெஃபினட்டாக யூட்ரைன் இரிட்டபிலிட்டி சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். மிஸ்கேரேஜ், ப்ரீடம் லேபர் சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்ஜரிஸில் நம்ம எப்பவுமே வந்து மிஸ்கேரேஜ் பாசிபிலிட்டி பற்றி ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் மதருக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் ஆப்ரேஷன் டியூரிங் ப்ரெக்னன்சின்னு பார்த்தோன்னா, ப்ரெக்னன்சிலே வந்து நிறைய ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கும். அதாவது பிளட் வால்யூம் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகும், ஆக்சிஜன் கன்சம்ஷன் அதிகமாகும், கர்ப்பை வந்து மேலே வரைக்கும் வரும்போது அந்த சாப்பிட்டதுலாம் ஆஸ்பிரேட் ஆகி ஆஸ்பிரேஷன்ற பிரச்சனையோட பாசிபிலிட்டி ஜாஸ்தியாகும். மதரோட பிளட் கிளாட்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸசிவாக இருக்கும் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். எந்த அனஸ்தீசியா, எந்த மாதிரி சர்ஜரின்னு பிளான் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அது இல்லாமல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது நம்ம மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த மெடிசன்ஸ் எல்லாம் பேபிக்கு நஞ்சை கிராஸ் பண்ணி பேபிக்கு போச்சுன்னா பேபிக்கு மேலே இந்த மெடிசன்ஸோட எஃபெக்ட் எல்லாம் இருக்கும், டிராட்டோஜெனிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தகுந்த மாதிரி நம்ம எந்த மெடிசன்ஸ் ப்ரெக்னன்சியில் சேஃபாக இருக்கும் அந்த மெடிசன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஃபார் அனஸ்தீசியா. இப்போ டைமிங் ஆஃப் சர்ஜரி, அதாவது எந்த டைம் ஆஃப் ப்ரெக்னன்சியில் நம்ம சர்ஜரி பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பேபியோட அவுட்கமுக்காக. யூஸ்வலாக நம்ம பார்த்த மாதிரி மிஸ்கேரேஜ் ரேட் about 5 to 10% இருக்கும். அதாவது ப்ரெக்னன்சியில் ஆப்ரேட் பண்ணும்போது 10 பேரில் வந்து ஒருத்தர் 2 பேருக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சான்சஸ் வந்து எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஆப்ரேட் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் 3 monthஸில் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த முதல் 10 வாரம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம், கிரிட்டிக்கல் டைம் ஆஃப் டெவலப்மெண்ட். பேபியோட ஒரு ஆர்கனும் டெவலப் ஆகிற டைம். அதாவது ஹார்ட், லங்ஸ், கிட்னிஸ், பிரெயின், இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே, நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் 3 monthஸில் தான் டெவலப் ஆகும். ஸோ இந்த டைமில் வந்து பேபிஸ் எக்ஸ்போஸ் டு மெடிசன்ஸ், அனஸ்தெட்டிக் ட்ரக்ஸ்னால் சில சமயம் ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டிஸ் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் பியாண்ட் திஸ் 12 வாரத்துக்கு மேலே செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஆப்ரேட் பண்ணும்போது பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. பட் சம்டைம்ஸ் ப்ரீடம் லேபர், ப்ரீடம் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ப்ரெக்னன்சியில் ஆப்ரேட் பண்ணும்போது எப்பவுமே எஸ்பெஷலி அப்டமனில் சர்ஜரி பண்ணும்போது அந்த யூட்ரஸ் வந்து எக்ஸ்பேண்டடாக ஸ்ட்ரெச்சாக இருக்கிறதுனால சர்ஜிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கும். அதாவது அப்பெண்டிசைட்டிஸ் ஒரு 6th month ப்ரெக்னன்சியில் சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னா டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் டியூரிங் சர்ஜரி இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த சர்ஜரி டெலிவரி வரைக்கும் போஸ்ட்போன் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷனில் நம்ம ஐடியல் டைம் சூஸ் பண்ணணும்னா செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து பெஸ்ட் டைம் டு டூ த சர்ஜரி. ஏன்னா மிஸ்கேரேஜ் ரேட்டும் அதிகமாக இருக்காது அண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ப்ரீடம் லேபரும் கொஞ்சம் கம்பேர்ட் டு அதர் 2 trimesters செகண்ட் ட்ரைமஸ்டரில் த காம்ப்ளிகேஷன் ரேட் இஸ் லெஸ். ஸோ கம்பல்சரியாக பண்ணணும்னா அந்த மிடில் 3 monthஸில் சூஸ் பண்ணுறது பெட்டர். பட் ஃபைனல் டிசிஷன் வெதர் டு டூ த சர்ஜரி வந்து அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைட் பண்ணணும் ஆப்ஸ்டிஷனும் அனஸ்தெட்டிஸ்டும் சேர்ந்து. இப்போ டியூரிங் ப்ரெக்னன்சி நம்ம சர்ஜரி பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து அனஸ்தீசியா கொடுக்கணும். ஸோ அனஸ்தீசியாவே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வாட் சர்ஜரி, அதாவது எந்த ஆர்கனில் சர்ஜரி வேண்டியிருக்கு அண்ட் என்ன பிரச்சனைக்காக நம்ம சர்ஜரி பண்ணுறோம் தகுந்த மாதிரி தான் நம்ம அனஸ்தீசியா சூஸ் பண்ண முடியும். அதே அப்டமன் சர்ஜரி பண்ணும்போது நம்ம லாப்ரோஸ்கோப்பியில் பண்ணுறோமா, ஓப்பன் சர்ஜரி மூலமா பண்ணுறோமா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அனஸ்தீசியா சூஸ் பண்ணணும். ஸோ அனஸ்தீசியான்றது
ஒன்று ஸ்பைனல் அனஸ்தீசியா, அதாவது முதுகில் ஊசி போட்டு கீழே இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் மறுத்து போகிற மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணலாம். இல்லைன்னா ஜெனரல் அனஸ்தீசியா ஃபுல்லாக அன்கான்ஷியஸ் ஆகிற மாதிரி ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்து கூட பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து ஸ்பைனல் அனஸ்தீசியா இஸ் சேஃபர் பிகாஸ் லெஸ் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேபியோட எக்ஸ்போஷர் டு மெடிசன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அண்ட் ரெக்கவரியும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போஸ்ட் டெலிவரி போஸ்ட் ஆப்ரேஷன் பெயின் ரிலீஃப் கூட பெட்டராக இருக்கும் ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்து பண்ணும்போது. இது கம்பேர் பண்ணோம்னா ஜெனரல் அனஸ்தீசியா சில சிச்சுவேஷன்ஸில் டெஃபினட்டாக எஸ்பெஷலி லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ்ன்னு பண்ணும்போது ஜெனரல் அனஸ்தீசியா டெஃபினட்டாக அவசியப்படலாம். பட் ஜெனரல் அனஸ்தீசியாவே கொடுக்கும் போது நம்ம எந்த மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த அனஸ்தீசியா மெடிசன்ஸ் வந்து ப்ரெக்னன்சியில் ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். அதாவது மோஸ்ட் ஆஃப் த மெடிசன்ஸ் வந்து அந்த கர்ப்பையை தாண்டி, அதாவது நஞ்சை தாண்டி பேபிக்கு போகாது. பட் சில மெடிசன்ஸ் வந்து இந்த மாதிரி நஞ்சை தாண்டி பேபிக்கு போகிற மெடிசன்ஸ் எல்லாம் ஜென்ரலாக ப்ரெக்னன்சியில் அவாய்ட் பண்ணி சேஃப் மெடிசன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மினிமல் யூஸ் ஆஃப் மெடிசன்ஸ் அண்ட் மினிமல் சர்ஜரி பண்ணுறது தான் வந்து பேபிக்கு சேஃப் ஆப்ஷனாக இருக்கும். அன்னெசரி ப்ரொலாங்ட் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் யூஸ்வலாக ப்ரெக்னன்சியில் அண்டர்டேக் பண்ண மாட்டோம். போஸ்ட் சர்ஜரி டெஃபினட்டாக ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து இன்ஃபெக்ஷன் தடுக்கிறதுக்கு நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி குறை மாதம் வலி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சில சமயம் மெடிக்கேஷன் கொடுத்து அந்த ப்ரீடம் லேபரோட பாசிபிலிட்டி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மெடிக்கேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்து ப்ரீடம் லேபர் வராமல், இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல், பிளட் லாஸ் மினிமல் ஆகி மினிமல் சர்ஜரி அவசியப்பட்ட சர்ஜரி மாத்திரம் பண்ணோன்னா ப்ரெக்னன்சி சேஃபாக கண்டினியூ பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ், இந்த ரிஸ்க்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா கூட சப்போஸ் அந்த மெடிக்கல் ப்ராப்ளம், சர்ஜிக்கல் ப்ராப்ளம், சர்ஜரி தேவைப்படுற ப்ராப்ளம் வந்து ஹை ரிஸ்காக இருந்தது, அந்த பிரச்சனைனால, அந்த மெடிக்கல் ப்ராப்ளம்னால, ஃபார் எக்ஸாம்பிள் அப்பெண்டிசைட்டிஸ்னால ப்ரெக்னன்சி அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா பேபி அண்ட் மதர் அவுட்கமுக்கு சர்ஜரி தான் பெட்டர் ஆப்ஷன்னா கரண்ட்டாக அவைலபிள் மெடிசன்ஸ் அண்ட் அனஸ்தீசியா யூஸ் பண்ணி நம்ம சேஃபாக சர்ஜரி பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வணக்கம் நேயர்களே. இப்போ எல்லாருமே ஒரு டிபார்ட்மெண்ட்ல இல்லை ஏதாவது கடைக்கு போனால் பல விதமான எண்ணெய் கிடைக்கிறது. எண்ணெய் வாங்கணும், எது ஹெல்த்துக்கு நல்லதுன்னு தெரியவே மாட்டேங்குது. இப்போ எல்லாரும் நினச்சிக்கிறாங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை நிறைய டிவி இல்லை நிறைய பேப்பரில் வர எண்ணெய் தான் உடம்புக்கு நல்லது அப்படி. இது தப்பான கருத்து. இப்போ நம்ம வந்து பாட்டிமா என்னென்ன எண்ணெய் யூஸ் பண்ணாங்க, தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இப்போ வடக்க பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணதில்லை, அதனால் எங்களுக்கு அந்த டேஸ்ட்டே பிடிக்கல, அது கொஞ்சம் கசக்குது அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் பழகினா நல்லதாக போயிடும். ஏன்னா அது வந்து எள்ளு எண்ணெய்ன்னு பேரே வைக்கலாம். அவங்க வச்சதே நல்ல எண்ணெய்ன்னு தான் பேர் வச்சாங்க. ஏன்னா இன்றைக்கும் உடம்புக்கு நல்லது அந்த எண்ணெய் தான். இப்போ உடம்பை பொறுத்த வரலும் நம்ம என்ன சொல்கிறோம், 3 வித கொழுப்பு சத்து இருக்குது. சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்கிறோம், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்கிறோம், அப்புறம் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்கிறோம். இந்த 3 வித கொழுப்பு சத்து எவ்வளோ இருக்கணும், அது என்ன ப்ரப்போர்ஷனில் இருக்கணும், அப்போ தான் அது வந்து இருதயத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி கணக்கு போட முடியும்? எங்களுக்கு தெரியும் டயட்டீஷியன்ஸாக, பட் ஒரு லே பர்சன் எப்படி போட முடியும்? அதனால நாங்கள் சொல்கிறோம், இப்போ 4 பேர் இருக்கிற குடும்பங்களுக்கு எல்லாருமே வீட்டில் தான் எல்லா சாப்பாடும் சாப்பிட்றாங்க, வாரத்தில் ஒரு முறை மாத்திரம் வெளியில் சாப்பிட்னா, இல்லைன்னா மற்ற எல்லா உணவும் வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒருத்தருக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் தேவைப்படுது. அப்போ 4 பேருக்கு மாதத்துக்கு 2 லிட்டர் எண்ணெய் தேவைப்படுது. மாதத்துக்கு 2 லிட்டரில் 1/2 லிட்டர் வந்து நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் இல்லை கடுகெண்ணெய் இது யூஸ் பண்ணலாம். இப்போ இது பிடிக்காதவங்க இப்போது வந்து இந்த அரிசி தவிடு எண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அது கூட இந்த 1/2 லிட்டர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு 1/2 லிட்டர் வந்து சூரியகாந்தி எண்ணெய் யூஸ் பண்ணோம். ரெண்டையும் சேர்ந்து கலந்து டப்பாவில் போட்டு அதை யூஸ் பண்ணக்கூடாது, ரெண்டையும் தனித்தனியாக வச்சுக்கணும். எதை யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணணும்.
நிறைய குடும்பத்தில் சூரியகாந்தி எண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. இது தப்பான கருத்து. ஏன்னா அதில் ஒரு விதம் தான் இருக்குது, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். அதனால் நம்ம நல்ல எண்ணெய் இல்லை இந்த மாதிரி கடலை எண்ணெய் இல்லை இந்த மாதிரி நம்மளோட இந்த கடுகு எண்ணெய் இல்லை அரிசி தவிடு எண்ணெய், இது ஏதேனும் ஒன்று 1.5 லிட்டர், இன்னொரு 1/2 லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய். இப்போ சிலர் வீட்டில் நெய் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த 1.5 லிட்டருக்கு பதில் 1.25 லிட்டர் இதை யூஸ் பண்ணிவிட்டு 1/4 லிட்டர் நெய் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு வந்தால் பிரச்சனையே வராது. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, 4 பேர் இருக்கோம், நாங்கள் 4 லிட்டர் யூஸ் பண்ணுறோம் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ஜாஸ்தி. அதுலேயே என்ன சொல்கிறாங்க, 2 பேர் கம்பெனிலே சாப்பாடு கொடுக்குறாங்க, ஆனால் 2 பேர் கம்பெனிலே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் எண்ணெயை குறைக்கணும். இதுக்கும் மீறி வெளியில் போய் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாரத்தில் ஒரு முறை வெளியில் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, பட் அடிக்கடி வெளியில் சாப்பிட்டா அப்போ அந்த எண்ணெயும் குறைக்கணும். இப்போ வர வழியில் ஆஃபீஸ்லேருந்து வாரத்தில் 2-3 தடவை ஒன்று ஃப்ரைட் ஐட்டம், சிப்ஸு, முறுக்கு, தட்டை அந்த மாதிரி வாங்கிட்டு வருவோம். இல்லைன்னா நாங்கள் ஜங்க் ஃபுட், பிட்ஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வாங்கிட்டு வருவோம். இல்லைன்னா ஸ்வீட் வாங்கிட்டு வருவோம். இதெல்லாம் காமன். ஏதாவது ஒரு பொட்டலம் வச்சு சாப்பிட்டா தான் எங்களுக்கு ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொட்டலம் எல்லாத்துலேயுமே எண்ணெய், நெய் ஜாஸ்தி இருக்குது. ஸ்வீட்டாக இருந்தால் எண்ணெயும் இருக்குது, நெய்யும் இருக்குது. இப்போ நீங்கள் முறுக்கு, தட்டை அது மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இதே இந்த பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தவிர சீஸ் வேறு ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதெல்லாம் கொழுப்பு சத்து நிறையா ஆக ஆக நம்ம நிறைய பிரச்சனை வருது. இப்போ நம்ம தமிழ்நாடு இல்லை இந்திய நாட்டே எடுத்திங்கன்னா நம்ம உலகத்துலேயே ஃபஸ்ட்டு எதில் இருக்கோம்? கிரிக்கெட்டில் இருக்கல, ஹாக்கியில் இல்லை, எதுலேயும் இல்லை. ஆனால் இருதய நோயில் நம்ம உலகத்துலேயே ஃபஸ்ட்டு இருக்கோம். அதனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும், சரியாக பார்க்கணும். ஆனால் உடல் பயிற்சின்னு கேளுங்க, நாங்கள் போனால் போவோம், போவாட்டா இல்லை. மழையாக இருந்தாலும் போக மாட்டோம், வெயிலாக இருந்தாலும் போக மாட்டோம், எப்பாவது போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம உடல் பயிற்சியும் செய்யணும், உணவும் சரியாக சாப்பிடணும், எண்ணெயை குறைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஹெல்த் இருக்கும். கலைநிதி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் மணிமேகலை. இப்போ மசால் வடை கிறிஸ்பியாக எப்படி செய்யறதுன்னு ஒரு டிப் சொல்ல போகிறேன். இப்போ மசால் வடைக்கு நம்ம மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் வேரியேஷனாக எப்படி பண்ணலான்னா, நீங்கள் ஜவ்வரிசியை ஒரு 5-10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு, ஒரு பொடி அளவு ஊற வச்சுட்டு, அந்த ஜவ்வரிசியை புழிஞ்சு அந்த அரைச்ச மாவில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு, யூஸ்வலாக நம்ம வெங்காயம் போட்டு மசால் வடை செய்வோம். அதுக்கு பதிலாக நீங்கள் பொடியாக நறுக்கின கோஸு இல்லை வாழைப்பூ நறுக்கி போட்டாலும் உங்களுக்கு டேஸ்டியாக ப்ரௌன் கிறிஸ்பி வடைஸ் கிடைக்கும். ஸோ காய்கறியெல்லாம் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி ஒரு வடையை டேஸ்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில வாரங்களாக நம்ம பெண்கள் எப்படி பொருளை தயார் பண்ணுறதுன்றது முதற்கொண்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பொருளை எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற விதத்தையும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதை நம்ம நேரடியாகவே இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பொருளை தயார் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட்டிங்கிறது பெரிய கஷ்டம், போராட்டமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம எங்கெல்லாம் ஜனங்கள் கூடுறாங்களோ அங்கெல்லாம் நம்ம பொருளை ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு எக்ஸிபிஷன், கண்காட்சி மாதிரி இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறோம். அந்த கண்காட்சியில் இவங்க அந்த தன்னுடைய பொருளை வைக்கிற மாதிரி ஸ்டால்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, இப்படி தான் இன்றைக்கி வேகமாக ஓடிட்டு இருக்குது. இந்த மாதிரி இதுக்கான உதவியை சிவியா அதிகமாக செய்துட்டு இருக்குது. இந்த நிலைமையில் இந்த இந்த ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கும்போது பெண்கள் அதிக விற்பனை, அதாவது உங்களுக்கு இப்போ பில்டிங் பிடிச்சிட்டு அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வாடகை கொடுத்து அதனுடைய செலவை அவங்க தயார் பண்ணுற பொருள் மேலே தான் வைக்க வேண்டியிருக்கு. அப்படியே அவங்க அந்த பொருளை விற்கிறதுக்கு விலை அதிகமாக விற்கும்போது வாடிக்கையாளரும் அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்கள தான் அவங்க வர வைக்க முடியுது. இப்படி எங்கெல்லாம் மக்கள் கூட்டம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஒரு எக்ஸிபிஷன், கண்காட்சின்னும் போது உங்களை தேடி வராங்க, ஆகா புதுமையான பொருட்களை வாங்கலான்னு. உங்களுக்கும் அந்த விலையை குறைச்சலாக கொடுக்கலாம். உங்களுடைய தயாரிப்பு பொருளுக்கு அடக்க விலையும் வச்சு ஒரு நல்ல லாபமும் எடுக்கலாம், உங்களுடைய செலவும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி
சிவியாவில் வந்து நம்ம ஒவ்வொரு கல்லூரியிலையும் பள்ளிகள்லையும் நம்ம வந்து இந்த மாதிரி கண்காட்சியை வந்து நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தோம். கடந்த வாரம் கூட நம்ம நீங்கள் மீட் பண்ணீங்க, நிறையா ஒவ்வொரு மெம்பராக மீட் பண்ணியிருந்தோம். கடன் வாங்கி அவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருந்தாங்கன்னா சின்ன அளவுலேயே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியே சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்கன்னா காரணம் வந்து இந்த மாதிரி ஸ்டால்ஸில் அவங்க சம்பாதிக்கிறது தான். அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணதில் இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம சென்னை மயிலாப்பூரில் இருக்க குயின் மேரிஸ் காலேஜ், இந்த கல்லூரி வந்து தொடங்கி வந்து 100 ஆண்டுகள் முடிவடைந்துச்சு. இந்த 100 ஆண்டு முடிவடைந்ததை கொண்டாடுற வகையில் இந்த வருடம் ஃபுல்லாகவே அவங்க வந்து 100 நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்காங்க, 100 ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் வந்து இந்த 3 நாள், அதாவது டிசம்பர் 1, 2, 3, 2014 3 நாளுமே இங்கே கண்காட்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த பொருள் எல்லாம் இப்போ ஸ்டாலில் இவங்க வச்சுருக்காங்க. இந்த பெண்கள் வந்து எப்படி செய்கிறது, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப நீங்கள் வந்து ஒரு கைத்தொழில் மாதிரி நீங்களே கற்றுக்கலாம். அதையும் சொல்லி கொடுக்குறோம். ஒரு சின்ன அளவில் வந்து அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், டெமோ மாதிரி சொல்லி கொடுக்குறோம். நாளைக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி பயிற்சிகள் நடக்க போகுதுங்க. கொஞ்சம் நேரம் எல்லா இதையுமே பாருங்கள், அவ்வளோ கஷ்டமான வேலையில் இப்போ டெமோ காட்டும் போதே பாருங்கள், நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடியதான். இதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை, அப்படியே ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வேலைக்கு போனாலுமே சைடில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு விதவிதமான வளர்ச்சிக்கான வழிகளை நாங்கள் வந்து சொல்கிறோம். அடுத்தது 3ஆம் தேதி டிசம்பர் 3 அன்னைக்கு நம்மளுடைய தமிழக மேதகு கவர்னர் அவங்க வந்து இங்கே வந்து ஒரு கருத்தரங்கத்தை தொடங்கி வைக்கிறாங்க. அதாவது தொழில் வளர்ச்சி கருத்தரங்கத்தை தொடங்கி வச்சு நம்மளுடைய சங்கத்தில் வந்து சிறந்த பெண்களுக்கான மெமெண்டோஸ் எல்லாம் கொடுத்து வாழ்த்துறையாற்ற இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வந்து கண்டினியூஸாக 3 நாள் இங்கே நடக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டால்ஸ் வச்சு இவங்க வந்து ஏர்ன் பண்ணுறது வந்து அதிகப்படிய வருமானம். இது வந்து நீங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எப்படி செய்கிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது, நீங்கள் தயக்கமே வேண்டாம், நேரடியாக வாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு சிம்பிளாக தெரியும், ஆகா நம்மளும் ஸ்டால் போட்டிருக்கலாமே, இது மாதிரிலாம் கேட்கலாமே பண்ணி நீங்கள் ஒரு தடவை ஸ்டாலில் என்டர் ஆகிட்டிங்கன்னா, இந்த எக்ஸிபிஷனில் நீங்கள் வந்து 1 டைம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கவங்களே ஒரு குடும்பம் மாதிரி உங்களை ஒவ்வொரு இடத்துக்கும் எங்கெங்கெல்லாம் கண்காட்சி நடக்குதோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டே போயிடுவாங்க. இது ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து டெய்லி உழைக்கிற மாதிரி கூட இல்லை, ஒரு மாதத்தில் 10-15 நாள் இருந்தீங்கன்னா போதும். ஒரு 10 days போயிட்டு உங்களுடைய எங்கெங்க கண்காட்சி நடக்குதோ அந்த இடத்துக்கெல்லாம் நாங்களே கைட் பண்ணுறோம். நீங்கள் பெண்கள் ஸ்டால் வைக்கணும்னா முதல்ல வந்து உங்களுடைய ஸ்டால் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனர், எப்படியும் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு 4க்கு 2 சைஸாவது ஒரு பேனர் வச்சுக்கோங்க. எந்த டேபிள்லையும் நீங்கள் போட்டுக்கலாம். அதில் வந்து உங்களை பற்றி நீங்கள் என்ன நிறுவனம், ஒரு இந்த மாதிரி ஜெயா ஃபுட்ஸு, ஏதாவது கேர்மெண்ட்ஸ் இல்லை ஜுவல்லர்ஸ் இல்லை ஜூட் பேக்ஸு ஆர்னமெண்ட்ஸ், ஏதாவது உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறீங்க. உங்களுடைய நிறுவனத்துக்கு ஒரு சின்ன நிறுவனம் தான், இதுக்கு போய் பேர் வைக்கணுமா அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. நீங்களும் ஒரு பேர் எடுத்து வச்சுக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் விரும்புகிற நேம் வச்சுக்கலாம். அந்த நேமில் நீங்கள் ஒரு பேனர் வச்சுக்கோங்க சின்ன சைஸில். நான் ஹெர்பல் ஐட்டம் வச்சுருக்கேன், இது இப்படி இருக்கும், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது வந்து என்ன உடல் நலத்துக்கு இப்படி நல்லது, இது க்ரீமாக இருந்தால் இது இதுக்கு நல்லது, நாங்களே தயார் பண்ணுறோம், வீட்டிலே செய்கிறோம் அப்படின்ற அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய விலாசத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு ஒரு பேனர் வச்சுக்கோங்க. நீங்கள் பேனர் மாதிரி போடும்போது உங்களுடைய அட்ரஸை வந்து நோட் பண்ணிட்டு போகணும். அப்படி நோட் பண்ணிட்டு அவசரத்தில் போக முடியாதவங்களுக்கு நீங்கள் கையோடு ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க. உங்களை பற்றிய விவரத்தை அந்த விசிட்டிங் கார்டில் கொடுத்துடுங்க. உங்கள் பேர், உங்களை தொடர்பு கொள்கிற எண், சரியான தொலைபேசி எண் கொடுத்துடுங்க. அல்லது ஒரு ப்ரௌசர்ஸ் மாதிரி பேம்லெட் போட்டுக்கங்க, சின்ன சின்ன பிட் நோட்டீஸ் மாதிரியும் நீங்கள் கையில் வச்சுக்கலாம். அதில் உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி கொடுத்துட்டு நீங்கள் வரவங்களுக்கெல்லாம் டிஸ்பிளே பண்ணலாம். எந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கையிருப்பு நிறைய வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய பொருள் வந்து ஒன்று எப்போவுமே வந்து ஸ்டாலுக்கு வரும்போது கண்காட்சியில் ஃபஸ்ட் நாள் வந்து அப்படியே பார்த்துட்டு போவாங்க. இதுதான் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு. ஃபஸ்ட் டே வந்து சுற்றி பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து அந்த சாம்பிளுக்கு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. செகண்ட் டே தேர்ட் டே தான் நல்லா இருந்துச்சு, திருப்பியும் போகலாம், எத்தனை நாள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பியும் வருவாங்க. திருப்பி வரும்போது உங்களுடைய ப்ராடக்டை அதிகமாக மொத்தமாக வாங்குவாங்க. திருப்பி வேணும்னா என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு உங்களுடைய காண்டாக்ட் நம்பரை கேட்டு வாங்குவாங்க. நீங்களே அவங்கக்கிட்ட கொடுத்தாலும் ஐயோ வாங்காமல் வந்துட்டுமே, நல்ல வேலை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு உங்களுடைய பொருளுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். சில இடத்துல நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு பொருள் விற்கலைனாலும் காண்டாக்ட்ஸ் கிடைக்கும். கடந்த 2 வாரத்துக்கு முந்தி பார்த்துருப்போம், இந்த ஆர்ட் பண்ணுற மாதிரி வுட் பேனலில் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் வந்து உடனடியாக விற்க முடியாது. அவங்க வந்து காட்சிக்கு வைக்கிறாங்க. அந்த ஃப்ரேம் பண்ணி காட்சிக்கு வைக்கும்போது இது மாதிரி ஆர்டர்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அப்போ அவங்க கண்டிப்பாக அவங்க பிட் நோட்டீஸ் வச்சுருக்கணும், அவங்கள பற்றி விசிட்டிங் கார்டு வச்சுருக்கணும். எல்லா பொருளுமே உடனே இங்கே விற்கிற மாதிரி பொருளாக இருந்துடாது. சில பொருட்கள் வந்து உங்களுக்கு பார்வைக்கு வச்சுருந்தா நீங்கள் வரலாம். இப்போ இந்த சில
யோகாசனம் எல்லாம் சொல்லித்தரோம் அப்படின்னு சில ஆண்டர்பிரனர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு பெரிய குரூப்பாக டெல்லியிலேருந்து கூட வந்திருக்காங்க. இங்கே கல்கத்தாலேருந்து நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்தவங்க வந்திருக்காங்க. பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. இங்கே அடுத்தது இங்கே மும்பையிலேருந்து வந்திருக்காங்க. மற்றது சென்னையை சுற்றி நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அப்படி அவங்க வந்துட்டு இருக்கும்போது ஒரு சில பொருளுக்கு நீங்கள் எங்களை அணுகலாம் அப்படின்ற மாதிரி. நான் அவங்களுக்கு மிக முக்கியம், அவங்களுக்கு காண்டாக்ட் கொடுக்கணும். அந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சேர வைக்கணும். அது இல்லாமல் வாங்கின பொருளை அடுத்தடுத்து அவங்க போய் சொல்லுவாங்க. சொல்லி வரும்போது விற்பனை அதிகமாகும். உங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக தவற விடாதீங்க. இதில் இது நீங்கள் பயப்படவும் வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஸ்டால் போடும்போது பெரும்பாலும் பெண்கள் சங்கம் போடும்போது குழுவாக பெண்கள் தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் இதுக்கு பயப்பட மட்டும் வேண்டியதில்லை. அந்த ஸ்டால்ஸ் போடுற அன்னைக்கு மொத்தமாக உங்கள் பொருட்களை தூக்கிட்டு வர வேண்டியிருக்கும். ஸ்டால்ஸ் முடிகிற கடைசி நாளில் நீங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். இதில் ஆண்கள் தயக்கப்படாமல் நீங்கள் பெண்களை அனுப்பலாம். இந்த மாதிரி அவங்க ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த வழி. இதுக்காக முன்னாலே ஒரு மாதத்துக்கு முந்தையே எல்லாம் காண்டாக்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. மேடம் எங்களுக்கு இடம் போடுங்க அப்படின்ற மாதிரி காண்டாக்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. இது மாதிரி முன்னாடியே நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டு ஒன் டைம் இல்லை வந்துட்டீங்கன்னா அடுத்து எங்கெங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சிடணும். எங்களுடைய மெம்பர்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவங்களுடைய அதாவது நாங்கள் எப்படி சின்னதில் இந்த மாதிரி வந்தோம், சக்ஸஸ் சிவியாக்குள்ளே சும்மா நுழைஞ்சி ஒன்றும் செய்ய தெரியாமல் உள்ளே நுழைஞ்சி எவ்வளோ விவரங்களை கேதரிங் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து எங்களுடைய அதை எப்படி வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஸ்டாலில் வச்சு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு 3 பேர் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டாலில் இருக்க ஒவ்வொரு பெண்களும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் இங்கே இருக்க இந்த கல்லூரி மாணவிகளுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம். இது இப்போ இந்த அளவில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹெல்ப் பண்ண ஆள் இருக்கும்போது, அரசாங்கத்தில் நிறைய சலுகைகள் கிடைக்கும்போது நீங்கள் ஏன் செய்யக்கூடாது? வாங்குங்கள், நீங்களும் சம்பாதிக்கலாம். வாங்குங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி நேயர்களே. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய காலை வணக்கம். இன்று நமது கவிக்குயில் நிகழ்ச்சியில் காண இருக்கும் கவிதை என் விழி கனவுகள். தூரம் பறக்கும் பருந்தின் இறகை இரவல் வாங்க வேண்டும். தூரம் பறக்கும் பருந்தின் இறகை இரவல் வாங்க வேண்டும். என் இடையில் கட்டி நானும் கொஞ்சம் தூரம் செல்ல வேண்டும். என் இடையில் கட்டி நானும் கொஞ்சம் தூரம் செல்ல வேண்டும். இருமலை இடையில் வருடும் வானவில் ஒரு முனை பற்றி மறுமுனை நோக்கி பாரதி நடை போட வேண்டும். இருமலை இடையில் வருடும் வானவில் ஒரு முனை பற்றி மறுமுனை நோக்கி பாரதி நடை போட வேண்டும். நிலவின் பாட்டி ரகசியத்தை நிஜமாய் அறிய வேண்டும். நிலவின் பாட்டி ரகசியத்தை கொஞ்சம் நிஜமாய் அறிய வேண்டும். பெரிதாய் ஒரு மேகத்தை கயிறு கொண்டு இழுத்து கப்பலாக்கி செல்ல வேண்டும். பெரிதாய் ஒரு மேகத்தை கயிறு கொண்டு இழுத்து கப்பலாக்கி செல்ல வேண்டும். சோளத்தட்டில் ஊஞ்சல் கட்டி நாம் இருவரும் ஆட வேண்டும். சோளத்தட்டில் ஊஞ்சல் கட்டி நாம் இருவரும் ஆட வேண்டும். மலைத்துளியை தனித்தனியே உறைய வைத்து புது முத்துக்கள் ஆக்க வேண்டும். எதையெதையோ பேசி நாம் ஏமாற்றிய நாட்கள் இன்று நெடுந்தூரம் சென்றாகிவிட்டது. எதையெதையோ பேசி நாம் ஏமாற்றிய நாட்கள் இன்று நெடுந்தூரம் சென்றாகிவிட்டது. நீயோ லண்டன் சிட்டியில், நானோ குண்டலப்பட்டியில். சிலது நிறைவு பெற்றதாய், இன்னும் சிலது மனக்கதவுகளில் நிழலாடும் ஞாபகங்களாய். 10 வருடத்திற்கு முன்பு நீயும் நானும் சிரித்து சிரித்து சிதறடித்த சிரிப்பு முத்துக்களை திரும்ப பொறுக்க வேண்டுமடி தோழி, திரும்பி வா. நீயும் நானும் சிரித்து சிரித்து சிதறடித்த சிரிப்பு முத்துக்களை திரும்ப பொறுக்க வேண்டுமடி தோழி, திரும்பி வா. உன் காலடியில் என் விழிக்கனவை விவரிக்கும் நாளோடு கதைகள் பல சொல்ல வேண்டும், விரைந்து வா. உன் காலடியில் என் விழிக்கனவை விவரிக்கும் நாளோடு கனவு பல சொல்ல வேண்டும், விரைந்து வா.